கண்ணீரை துடைத்து காயங்களாற்றி கனிவோடு என்னை அணைத்தீரையா. கண்ணீரை துடைத்து காயங்களாற்றி கனிவோடு என்னை அணைத்தீரையா. என்னுயிரே என் உறவே நீதானே நேசையா. 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 எல்லா கண்களை மூடி ஆண்ட சமூகத்தில் கரங்களை உயர்த்தி காபாலா சந்தர மனதர ஆந்தோ ஜீவனோ நன்றி பிதாவே, உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும்படியாமே நாங்கள் அழைக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அநேக ஸ்தோத்திர பலிகளை காட்டிலும் கீழ்ப்படுதலே உத்தமம் என்று சொல்லி பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் எனக்குரியது. பிரசங்கிக்கும் பொழுது உங்கள் செவிகள் இங்கு சாய்க்கப்பட்டிருக்க வேண்டும். வேத வசனத்தை சொல்லும் பொழுது மாத்திரம் குறிப்பெடுத்து வேத வசனத்தை பார்த்து முடித்தவுடனே என்னை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் தனியாக ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசிப்பது தியானிப்பதெல்லாம் வீட்டில், திருச்சபையில் தியானிக்கிற இடம் கிடையாது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற இடம். ஆமென். அதனால் நீங்கள் வேறு ஏதோ நினைவோடு கூட உட்கார்ந்து வேறு பகுதி எடுத்து நீங்கள் வாசிக்க திருச்சபையில் தடை விதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. செய்தி வேளையில் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் ஆயத்தத்தோடு கூட கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆமென். தேவனுடைய மேலான நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இருமனம் உள்ளவன் தன் வாழ்நாள் முழுவதும், எல்லாருடைய கரத்தில் வேதாகம் இருக்கா? கர்த்தர் நல்லவர். இருமனம் உள்ளவன் தன் வாழ்நாள் முழுவதும் நிலையற்றவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் போட்டில் போய் ஏறினானா, போட்டில் ஏறும் பொழுது அந்த போட் என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் என்ன பண்ணுச்சு, தண்ணியில் இருக்கிறதுனால கொஞ்சம் தத்தளிக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே அவன் என்ன பண்ணான், ஐயோ காலை வச்சோன்னே இந்த போட்டு ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டில் போன வேலைக்காகன்னு சொல்லி பக்கத்தில் இருந்த போட்டில் என்ன பண்ணானா, ஒரு கால் இந்த போட்லேயும் அடுத்த கால் அடுத்த போட்டில் வச்சுட்டானா. எப்படியா நம்ம தப்பிக்கிறதுக்கு வழியாக இருக்குன்னு சொல்லி இந்த காலில் ஒரு கால் ஒரு போட்டில், வலது கால் இன்னொரு போட்டில் வச்சுட்டு இப்போ நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னான். இப்போ அந்த போட்டு ரெண்டும் ஒன்றா போச்சு, போகிற வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? என்னங்க, என்ன ஆயிருப்பார்? கீழே விழுந்து, எங்கே கீழே விழுந்தார்? தரையிலையா? தண்ணியில் முங்கிட்டார். நிறைய பேர் அப்படி தான். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கேட்குற மாதிரி இருந்து அப்படி வீட்டுக்குள்ளே போயிடும். சிலருக்கு வேலை மேலே போயிடும், சில கிணறு மேலே போயிடும். அல்லேலூயா. அப்போ நீ முங்கிட்ட பிறகு நீ போய் சேர வேண்டிய இடம் கரை சேர முடியாது. நீங்கள் இந்த நாளில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, நன்மையை, அபிஷேகத்தை, வல்லமையை அனுபவிக்க வேண்டி நீங்கள் இதை அனுபவிக்கப்பட முடியாமல் நீங்கள் வெறுமையாய் கடந்து போகிறீர்கள். வெறுமையை கடந்து போனாலும் பரவாயில்லை, பாதிப்போடு கடந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. நான் சொன்னது விளங்கும்னு நினைக்கிறேன். நான் இருமனம் இங்கே யாருக்கும் இருக்கக்கூடாது. சொல்லுங்கள், ஒரு மனம் இருக்கணும். ஆமாம். இந்த மனதை கெடுக்கிறது யார் தெரியுமா? வசனம் சொல்லுது, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அநேகருடைய மனக்கண்களை என்ன செஞ்சிருக்கானா? குருடாக்கி வச்சிருக்கானா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னாக்கி வச்சிருக்கான்? குருடாக்கி வச்சிருக்கான். அந்த குருடுன்னு சொல்றதான இடத்துல எதெல்லாம் கொடுத்து குருடாக்கியிருக்கான்னா, உலகத்துடைய இன்பம், உலகத்துடைய இச்சை, உலகத்து மேல ஆசை. அல்லேலூயா. ஆண்டவரை தவிர மற்ற எல்லாவற்றின் மீதும்
எண்ணங்களையும் யோசனைகளையும் விருப்பங்களையும் ஏக்கங்களையும் வாஞ்சைகளையும் கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறது இல்லை, வேதத்தை வாசிக்கிறது இல்லை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு உண்மையாக இருப்பதில்லை, பரிசுத்தமாக இருப்பதில்லை, ஆவின் கனியை கொடுப்பதில்லை, உபவாசிக்கிறதில்லை, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில்லை. அல்லேலூயா. இதெல்லாம் எங்கே இல்லாமல் இருக்கோ அவங்களுடைய கண்கள்லாம் குருடு தான் அர்த்தம். பைபிளில் வசனம் சொல்லுது. ஆமேனா. இந்த மனது பார்த்து சொல்லுங்க, இந்த மனது மாறணும். அதனால் மனம் திரும்புறதுக்காக தான் அவர் இறங்கி வந்தார். ஒவ்வொரு ஆத்மா என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். மனம் திரும்புதல் கண்டிப்பாக தேவை. ஆமேனா. அதனால் சத்தியத்தை கேட்கும் போது நம்ம மனசை திருப்ப முடியும். ஆனால் சத்தியத்தை நீங்கள் கேட்கணும். அதுக்கு தான் இந்த காரியத்தை நான் சொல்கிறேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். வசனம் சொல்லுகிறது, நம்ம ஒரு மனதோடு கூட கூடி நிற்கும் பொழுது சத்துருடைய கிரியைகளை எளிதாக நம்ம விடுத்திடலாம். இங்கே வந்து உட்கார்ந்துருக்க நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது எல்லாரும் இணைந்து இருக்கிறதுனால உங்களுடைய எல்லா தேவைகளும் எல்லா சூழ்நிலைகளும் பரத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் கிரியைகளை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நான் உதவி செய்யும்படியே தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறேன். நான் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன்னா உங்களுக்கும் ஆசீர்வாதம் இருக்கும்படியே தான் உட்கார்ந்துருக்கிறேன். அது தயவுசெய்து உறங்கிடாதீங்க. அல்லேலூயா. மயக்கத்தில் விழுந்துடாதீங்க. உங்களை நம்பி நான் வர உட்காந்துருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், நீ தூங்க நான் தூங்க ஆறாருன்னு சொல்லி ஆமாம் அப்படியே உறங்கிட்டு போகிறீங்க. கர்த்தர் நல்ல கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போயிடலாமா? எல்லாம் இங்கே இருக்கிறீங்களா? இடையில நீ கேள்வி கேட்கப்படும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாக்கோபுடைய புத்தகம் 5ஆம் அத்தியாயம் அதனுடைய 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்த வசனத்தை நாம் தியானிக்கலாம். மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எலியாவை குறித்து நான் ஏற்கனவே உங்கள் மத்தியிலே கடந்த நாட்களில் பேசினேன். அல்லேலூயா. அவன் முதல் முறை ஜெபிக்கிறான், கருத்தாய் ஜெபிக்கிறான், பாடுள்ள மனிதனாய் ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் பொழுது வானம் கட்டப்படுகிறது 3 வருஷம். அல்லேலூயா. இவனுடைய ஜெபத்திற்கு பரலோகம் செவி கொடுக்கிறது. 3 வருஷம் கட்டப்பட்டதாக இருந்தது. ஆமேன். வசனம் சொல்வது, மீண்டும் அவன் என்ன செய்தான்? மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வேதம் சொல்லுகிறபடி வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வானத்தினுடைய ஆசீர்வாதமும் பூமியினுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது எனக்கு காத்திருக்கிறேன்னு சொன்னால், நான் எப்பொழுது ஜெபிக்க ஆரம்பிக்கிறேனோ அப்பொழுது இந்த பூமியில் எனக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த நன்மையை, வானத்திலிருந்து தேவன் எனக்கென்று அனுமதிக்கிறதன் ஆசீர்வாதங்களை என்னால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமீன் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதில் ஒரு காரியத்தை குறித்து கடந்த நாட்கள் நாம் தியானித்தோம். அல்லேலூயா. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எலியா நனைந்து அடையாளமாக்கப்பட்டான் என்று சொன்னேன். அல்லேலூயா. மழை வராமல் இருந்தது 3 வருஷம். ஆகாபை அவன் ரதத்தை பூட்டி கொண்டு மழை தடைப்படுத்தக்கூடாது, அவனை கடந்து போக சொல்லுகிறார். அவன் அவனுமாய் ரதத்தை பூட்டி கடந்து போகிறான். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த எலியா இந்த மலையிலே ஒரு கையளவு மேகம் எழும்பியிருக்கிறதை கண்டு, அல்லேலூயா, தேவன் செய்ததை அவன் தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்கென்று தன்னை அடையாளப்படுத்தும்படியாக அவன் இஸ்ரவேலுக்கு ஓடினான். ஆமீன் சொல்லுவீங்களா? இங்கு ஆகாப் சேஃபா வர்றான், ஆனா எலியாவோ மலையில நனைந்து கொண்டு வருகிறான். ஆமீன் சொல்லுவீங்களா? வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அந்த இஸ்ரவேலில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் யார் அடையாளம் என்று சொன்னால் எலியா தான் அடையாளம். ஆமீன் சொல்லுவீங்களா? என்னத்துக்கு அடையாளம்? மழை இல்லாதிருந்த தேசத்துக்குள்ளாய் மழை பெய்து கொண்டிருக்கிறதை என்று எண்ணி அவன் நனைந்தவனாய் போகிறான். அவன் நனைக்கப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு துளிகளும் ஜெபத்தினுடைய மழை. ஆமீன் சொல்லுவீங்களா? அவன் கர்மேலிலே அவன் ஜெபித்தவனாக இருந்தாலும், முகங்குப்புற விழுந்து தேவ சமூகத்தில் ஜெபித்தவனாக இருந்தாலும், அந்த ஜெபம் இஸ்ரவேல் வரைக்கும் அடையாளமாக்கப்பட்டது. ஆமீன் சொல்லுவீங்களா? எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிகிறது? ஜெபிக்கிறவர்கள் இந்த பூமியிலே அடையாளப்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் இந்த பூமிக்கு அடையாளம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு அடையாளமே நீங்க தான். உங்க வீட்டிற்கு அடையாளம் நீங்க தான். ஆமீன் சொல்லுவீங்களா? உங்களுக்கு அடையாளத்துக்கு ஆதார் கார்டு இருக்கலாம், பேன் கார்டு இருக்கலாம், உங்களுக்கு பேங்க் பாஸ்புக் இருக்கலாம், பாஸ்போர்ட் இருக்கலாம். ஆமேனா? ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எனக்கும் ஒரு அடையாளம் இருக்கும் என்று சொன்னால் அது ஜெபம் என்கிற ஒரு அடையாளம். ஆமீன் சொல்லுவீங்களா? இந்த ஜெபம் என்கிற மலைகள் நனைந்தவர்
செய்கிறவர்கள் தான் தேசத்திலே அடையாளமாக்கப்பட முடியும். இந்த ஜெபம் என்கிறதான வல்லமையிலே மறைக்கப்பட்டவர்கள் தான் இந்த பூமியிலே ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் ஜெபித்தான். எதற்காக ஜெபித்தான்? மழைக்காக ஜெபித்தான். இப்ப ஜெபத்தினுடைய பதில் இப்ப எங்க இருக்குதுன்னு சொன்னால், எங்கேயோ ஒரு மூலையில் அல்ல, எலியாவுடைய சரீரம் முழுவதும் அந்த பதில் காணப்படுகிறது. சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? அவன் வேண்டிக் கொண்டான். எதற்காக? மழைக்காக வேண்டிக் கொண்டான். மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அந்த ஜெபத்துல வானம் திறக்கப்பட்டு மழை பெய்தது. எத்தனை வருஷத்துக்கு பிறகு? 3 வருஷத்துக்கு பிறகு மழை பெய்தது. ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 33 வருஷம் இந்த பூமியில 33 வருஷம் பூமியில இருந்தாரு. 3 வருஷம் ஊழித்து முடிச்சவர் ஏறி போனாரு. ஏறி போன உடனே அங்கிருந்து மேல இருந்து ஒரு தேற்றவானாக பரிசுத்த ஆவியானுடைய மழை இந்த பூமியிலே பெய்தது. ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? ஆமென் சொல்லுவீங்களா? அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கும் பொழுது அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் தந்தர்கள் வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அபிஷேகம் ஒரு அடையாளம், அந்த மழை ஒரு அடையாளம். எலியாவுக்கு ஜெபத்திற்கு மழை அடையாளம். இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்க எல்லாரும் எருசலேமிலே காத்திருங்கன்னாரு. எல்லாரும் மேல் வீட்டறையில காத்திருக்கிறாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 1ஆம் அத்தியாயத்திலிருந்து 28வது அத்தியாயம் வரைக்கும் ஒரு அற்புதமான காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல மேல் வீட்டு அறைகளை ஆரம்பித்து முடியும் பொழுது ஒரு வாடகை வீட்டில் முடிவடைகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்கு காற்றை குறித்து பேசி அங்கு மெலிதா தீவில் நடந்ததான ஒரு அற்புதமான வல்லமை குறித்து காற்றாக பேசப்பட்டு நிறுத்தப்படுகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? இப்படி நிறைய அடையாளங்களை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். ஆனால் ஜெபிக்கிறவர்கள் அடையாளமாக்கப்படுவார்கள். உன்னிடத்துல ஜெபம் மாத்திரம் இல்லாம போகும் கூடுமானால் நான் சொல்லட்டும், நீ இந்த பூமிக்கு அடையாளமா இருக்க முடியாது. எனக்காக கணவன் ஜெபிக்கிறான், எனக்காக மனைவி ஜெபிக்கிறாங்க, எனக்காக உறவு ஜெபம் பண்றாங்க, எனக்காக பாஸ்டர் ஜெபம் பண்றாரு, எனக்காக சகோதர ஜெபம் பண்றாரு, எனக்கு என் பிள்ளை ஜெபம் பண்ணது இருக்கக்கூடாது. நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஜெபத்தை இந்த எலியா செய்தான் தெரியுங்களா? எப்படிப்பட்ட ஜெபம்? நான் ஏற்கனவே உங்களுக்கு மத்தியில் சொன்னேன். அது ப்ராஃபெட்டிக்கல் ப்ரேயர். அல்லேலூயா. அவன் ஜெபித்தது தீர்க்கதரிசன ஜெபம். அவன் எதை சொன்னானோ, எதை வேண்டிக் கொண்டானோ அதுவே நடந்தது. அல்லேலூயா. முந்தி வேண்டிக் கொள்ளுகிறான். அந்த வேண்டுதல் பிரகாரம் 3 வருஷம் மழையும் பனியும் தேசத்தில் இல்லை. இப்பொழுது அவன் வேண்டிக் கொள்ளுகிறான். இப்பொழுது மழை பொழிகிறது, பூமி தன் பலனை தருகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? அவன் என்ன செபித்தான அதை அவன் அப்படியே பெற்றுக்கொண்டான். ஆமென். எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? விளங்குறவங்க கரங்களை உயர்த்திருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும்போது அந்த வார்த்தை கரங்களை தட்டி வரவேற்கணும். ஆமென் சொல்லி எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லி அந்த தேவ நாமத்தை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நினைக்கப்பட வேண்டியவன் ஆகாப். அல்லேலூயா. ஆனால் ஆகாப் நினைக்கப்பட முடியவில்லை. காரணம் என்ன? ஆகாப் வேண்டிக் கொள்ளவில்லை, ஆகாப் ஜெபிக்கவில்லை. ஆனால் அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறவன் ஆகாப். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கிறவன் தான் அடையாளமாக்கப்பட முடியும். இவன் தான் ஜெபித்தான் மழை வேண்டும் என்று சொல்லி. ஆமென் சொல்லுவீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஒரு சில வருஷமா உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமான மழை இல்லாம இருக்கு. வறண்டு கிடக்கிற பூமியை போல, வனாந்தரத்தில் வாழுகிறதை போல, சோர்ந்து போனதை போல, தடுமாறி நிற்கிறதை போல உங்க வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை அனுப்புகிறார். இன்றைக்கு அந்த மழையை கர்த்தர் பெய்ய பண்ண போகிறார். உன் வனாந்தரத்தை வயல்வெளியாய் கர்த்தர் மாற்ற போகிறார். வறண்டு கிடக்கிற பூமியை கர்த்தர் பயிர் விளைகிற பூமியாக, ஒரு செழிப்பு நிறைந்த இடமாக, பலவீனப்பட்டு விழுந்த, சோர்ந்து போய் கிடந்த, அநேக தேவையில்லாத பிரச்சனையினால உங்க வாழ்க்கையில கலக்கத்தோடு கூட குழப்பத்தோடு கூட காணப்பட்ட உங்களுடைய வழிகளை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய ஒரு மழை ரீபாலா ஷாபாலா காபானாரா தேடேபானா ராஹந்த லபா ஷிபாலாபா ரிகேபாலா கதுடா ஓ உங்களுக்கு தேற்றவாளை அனுப்பி சொன்னாரே, அந்த பரிசுத்த ஆவியானுடைய மழை ஜெபிக்கும்படியாக ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தக்கதாய் ஒரு ஜெப ஆவியை, ஒரு ஜெபத்துடைய மேகத்தை கர்த்தர் உங்களுக்காக எழுப்பியிருக்கிறார். நீங்கள் இந்த தேசத்திற்கு அடையாளமாக்கப்பட்டவர்கள். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். மழை வர்றதுக்கு முன்னாடி மேகம் என்ன செய்யணும்? கருக்கணும். அல்லேலூயா.
ஆமென் சொல்லுவீங்களா? மேகம் கருத்தது. எவ்வளவு பெரிய மேகம்? கையளவு மேகம் தான். சொல்லுங்க, கையளவு மேகம் தான். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கையளவு மேகம் எழும்பி இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கைக்கு மேலாக எழும்பி இருக்கிறது. அநேக இடங்கள்லாம் வெளிச்சமா இருக்கலாம். ஒரு சின்ன மேகம் தான், அதுதான் பெரிய மழையை கொண்டு வந்தது. உங்க வாழ்க்கை இன்றைக்கு அடையாளப்படுத்த விரும்புகிறார். நீ ஜெபிக்கிறவளா இருப்பீங்கன்னா இந்த மாதத்திலிருந்து நீங்கள் அடையாளமாக்கப்படுவீர்கள். எந்த காரியத்துக்கு உங்க வாழ்க்கை தடைகளாய் நின்றதோ, எந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சியாய் காணப்பட்டதோ, எந்த இடத்துல நீங்க சோர்ந்து போய் நின்றீர்களோ அந்த இடத்துல ஒரு எழுச்சியை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமெனா? அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லாமே, சந்தோஷமா சொல்லாமே. நனைக்கப்படாதவன் நனைந்து அடையாளமாக்கப்பட்டான். அல்லேலூயா. ஆமெனா? இப்ப அவன் மேல விழுந்ததெல்லாம் மழை நீங்க நினைக்கிறீங்க. அவன் மேல விழுந்தது அவன் ஜெபத்துக்கு உண்டான பதில். அதுதான் அடையாளம். ஆமெனா? நீங்க ஜெபித்தது உங்களுக்கு கிடைச்சா அதை பெற்றுக்கொள்ளும்போது எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. ஆமெனா? நீங்க ஆண்டு சொல்றார், நீங்க ஜெபித்ததையே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இந்த வார்த்தையை மறுபடியும் மறுபடியும் ஆண்டவங்க பேசுறாருன்னா காரணம் இருக்கிறது. ஆமெனா? வசனம் சொல்லுது, மறுபடியும் ஜெபம் பண்ணினான். மறுபடியும் ஜெபம் பண்ணினான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது வரைக்கும் நடக்கல, மறுபடியும் ஜெபம் பண்ணு. சொல்லுங்க, மறுபடியும் ஜெபம் பண்ணு, மறுபடியும் ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமெனா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 3 வருஷத்துக்கு அப்புறம் ஊற்றப்பட்ட இந்த மழை, அல்லேலூயா, புதிய ஏற்பாடுல ஊற்றப்படுது. அவருடைய அருள் மாறி, அல்லேலூயா, பின்மாரியை கர்த்தர் ஊற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தாவின் பூமியில ஊற்றப்பட்டிருக்கிறார். ஆமெனா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அபிஷேகம் உங்க மேல ஒவ்வொரு மேலையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன்னா நீங்க சாதாரணமா ஜெபிக்கிறவர்கள் அல்ல, நீங்கள் ஆவில நிறைந்து ஜெபிக்கிறவர்கள். ஆவில நிறைந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு வல்லமையான பிள்ளைகளாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பலவானை முந்தி கட்டணும்னா அவனிலும் அதிக பலவான் வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல உங்களை பாதிக்க பண்ணுகிறதான பிரச்சனைகள் அவனுக்கு அந்த பலம் இருக்கும் கூடுமானால், வானத்தையும் பூமியை மண்ட சராசரம் உருவாக்கின அவனிலும் அதிகமான பலவான் அவர். அவனிலும் அதிகமான பலவான் அவர். அவரை கொண்டு நீங்கள் கட்டப்படும் என்று சொன்னார். நீ கட்டப்படுவதெல்லாம் கட்டப்படும், நீ கட்டவிழ்க்கப்படுவதெல்லாம் கட்டவிழ்க்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எலியா கட்டினா கட்டப்பட்டது. ஆமென் சொல்லுவீங்களா? எலியா கட்டவிழ்த்தான், மழை வந்தது. ஆமெனா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் கரங்களை உயர்த்தி தலையில சொல்லுவீங்களா? நாம் எல்லாம் என்னுடைய செய்தியுடைய தலைப்பு இன்னைக்கு வேற. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதில் டச் பண்ணிட்டு அதில் நான் போகிறேன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நாம் வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அத்தியாயம் 24வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதற்குள்ளாக படகு நடுக்கடலை சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. ஆமேன். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நடுக்கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிற, நடுக்கடலிலே சோர்ந்து போகத்தக்கதான ஒரு சூழ்நிலைகளை போல நம்முடைய வாழ்க்கையினுடைய வழிகள் காணப்படலாம். வாழ்க்கை ஆரம்பிச்சோம் பிரதர், வாழ முடியல, சூழ்நிலை, சோதனை, இருக்கிற பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும்.
எல்லா நிலைகளிலும் நம்மை வாழ வைக்கக்கூடிய ஒரு நல்ல தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். வசனம் சொல்வது எதிர்காற்று பலமாக இருக்கிறதா, வாழ்ந்திருக்க முடியாத காற்று. ஆமென். இந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கும் பொழுது 7 விதமான காற்றை பற்றி பேசியிருக்கோம். ஆமென். கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் உங்களுக்கு அந்த காற்றை பற்றி பேசலாம், கர்த்தர் சித்தமானால். அல்லேலூயா. கவனிங்க, இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது இங்கு பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், நீர்தான் ஆண்டவர் என்று சொன்னால் உம்மிடத்துல வருவதற்கு நீ கட்டளை கொடும் என்று சொல்லி. உடனே இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், பேதுரை பார்த்து அவர் வா என்றார். 1 ராஜாக்களுடைய புத்தகம் 17ஆம் அத்தியாயத்தில் வாசிக்கும் பொழுது அங்கு போ என்று சொல்லுகிறார் எலியா. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? யாரை பார்த்து சொல்றாரு? ஆகா பார்த்து சொல்ற, நீ போ, மழை உம்மை தடைப்படுத்தாதபடிக்கு நீ ரதத்தை பூட்டி கொண்டு போ என்று சொல்லுகிறார். இங்க இயேசு வா என்று சொல்லுகிறார். ஆமேன் சொல்லுவீங்களா? நான் சொன்ன எத்தனை விளங்குது? ஆமேன். அங்கு அவனுக்கு தடை வரக்கூடாது என்பதற்காக அப்படிப்பட்ட காரியத்தை அவ்விடத்தில் எலியா பேசுகிறார். இந்த இடத்தில் அவர்தான் தேவன் என்கிறதை நிரூபிக்கும்படியாக, அவர்தான் இயேசு என்கிறதை அவன் உணர்ந்து கொள்ளும் மட்டுமாக வா என்று சொல்லுகிறார். அத வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமேனா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியில் நீங்க தத்தளித்து வாழ்ந்து கொண்டிருப்பீங்க என்று சொன்னால், இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். நீ எந்த சூழ்நிலைக்கு அந்த சூழ்நிலையோடு கூட வந்துரு. நீ பாவத்தோடு கூட வந்துரு, போராட்டத்தோடு இருக்கியா வந்துரு, பிரச்சனையோடு கூட வாழ்றியா, உன்னால சகிக்க முடியாத பல விதமான கஷ்டத்தோடு கூட வாழ்ந்துட்டு இருக்கிறியா, என்கிட்ட வந்து ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வேற எங்கேயும் போயிடாதீங்க, வேற யாருக்கிட்டையும் போயிடாதீங்க, நீ ஆணுடைய சமூகத்துக்கு தான் வரணும். ஆமேன்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கவனிக்கணும், இந்த இடத்துல இந்த பேதுரு அவர் எப்படி தண்ணீர் மேலே கடல் மேலே நடந்து வராரு, அதே போல இந்த பேதுரு நடந்து போறாரு. ஆமேன். நடந்து போகும் பொழுது ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார். யார்? அவர்தான் இயேசு என்று சொல்லி. கவனிக்கணும், பலத்த காற்றாய் இருந்தபடினால அதை பார்த்த உடனே இவனுக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி பயம்தான், அவன் நடக்கதை பார்த்து பயந்தான். இப்ப அவர் கூட வச்சுக்கிட்டு என்ன பண்றான்? அவன் எதிர்காற்று வர்றதை பார்த்து பயப்படுறான், பலத்த காற்று அடிக்கிறதை பார்த்து பயப்படுறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு கூட வச்சுட்டே நம்ம பயப்படுவோம். அல்லேலூயா. அவர் கூட தான் இருக்கிறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்படி பிரதர் நான் நம்புறது? உன் சரீரத்துல ஜீவன் இருக்குன்னா அதை பாதுகாக்கிறது அவர் தான். அப்ப அவர் உங்க கூட தான் இருக்கிறான்றது மறந்துடாதீங்க. அல்லேலூயா. எல்லாருடைய ஜீவனுக்கும் அதிபதி அவர் மாத்திரம்தான், வேற யாரும் அதிபதி கிடையாது. ஆமேன்னு சொல்லுவீங்களா? அப்போ எனக்குள்ள ஜீவன் இருக்குன்னா அவர் என் கூட இருக்கிறான்றதை நல்லா நீங்கள் உணர்ந்துக்கிடணும். இதை நம்பாமல் போகும் பொழுது தான் நான் பாவம் செய்கிறேன், இதை நம்பாமல் இருக்கும் பொழுது தான் நான் தவறான வழிக்கு போகிறேன், இதை நம்பாமல் இருக்கும் பொழுது நான் கவலைக்குள்ளே போகிறேன், நான் பிரச்சனைக்குள்ளே போகிறேன். ஆமேன்னு சொல்லுவீங்களா? அப்போ அவர் என் கூட இருக்கிறாருன்னா என்னால் தப்பு பண்ண முடியாது, ஏன்னா தவறான வழியில் கடந்து போக முடியாது. ஆனால் அவர் என் கூட இல்லைன்றதை நான் பல முறை நான் என்ன செய்கிறேன்? நான் நம்புகிறேன். ஆகினால தான் நான் என்னை யாரும் பார்க்கறது இல்லை, என்கிட்ட எதுவும் யாரும் எனக்கு கண்டுகொள்வதில்லை. அதனால் எனக்குண்டான காரியத்தை நான் சுதந்திரமாக இருக்கணும்னு சொல்லி தவறான காரியத்துக்கு நேரம் நம்முடைய வாழ்க்கை நடத்தி கொள்ளுகிறோம். ஆமேனா. பக்கத்தில் பார்த்து சொல்ல, உன்னை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், நீ எங்கே போனாலும் உன்னை பார்க்குறாரு, அதை மட்டும் மறந்துடாது. நீ என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் அவர் உன்னை கண்டுகொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வேளை நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மறைக்கலாம், ஊழியருக்கு மறைக்கலாம், மற்றவங்களுக்கு மறைக்கலாம், அல்ல யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி நடக்கலாம், ஆனால் உங்களோடு கூட ஒரு இருக்கிறார் என்பதை மாத்திரம் மறந்துடாத. அல்லேலூயா சொல்லுவீங்களா? கவனிக்கணும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கு நனைந்தவன் அடையாளமானான். இந்த இடத்துல கர்த்தர் நல்லவர் பாருங்க. இந்த இடத்துல முழுகி கொண்டிருக்கிறதான அவன் பார்த்து பயந்து அவன் அமிழ்ந்து போகும் பொழுது உடனே அங்கிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, ஒரு ஜெபம் உண்டாகிறது. என்ன ஜெபம் செய்யறான் அப்படின்னாக்கா, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். வித்தியாசத்தை பாருங்கள். அங்கு கடல் மேலே நடக்கும்போது நீரே ஆண்டவர் என்று சொன்னா, கட்டளை கொடும் என்று சொன்னான். இப்ப நடந்து வரும் பொழுது அவர் தான் ஆண்டவர் என்று சொல்லி நம்பி இப்பொழுது அவன் விண்ணப்பிக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே என்னை ரட்சியும், நான் அமிழ்ந்து போகிறேன் என்று சொல்லி. ஆமேனா. பக்கத்தில் எத்தனை புரிஞ்சிச்சுன்னு தெரியல எனக்கு. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்போ பேதுருக்கு தெரிஞ்சு போச்சு, யார் தான் ஆண்டவர், கடல் மேல நடந்துட்டு வர்ற ஆண்டவர் தான், அவர் தான் இயேசு என்று சொல்லி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பிரச்சனை வரும் பொழுதுதான் இயேசு இருக்கிறாருன்னு நிறைய பேருக்கு எண்ணமே வருதுங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு எப்ப ஞாபகம் வர்றாரு? பிரச்சனை வரும் பொழுதுதான்.
போராட்டங்கள் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, பலவீனம் வரும் பொழுது, இயேசுவே இயேசுவேன்னு அப்பதான் சத்தம் போடுறோம் இல்லை? ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல பணம் இருக்கும், நல்ல வசதி இருக்கும், நல்ல வாய்ப்பு இருக்கும். அது வரைக்கும் ஆண்டவர் தெரியாது. போராட்டம் வந்தோடனே கொண்டு போயிட்டு ஐசியில் போட்டு உட்காந்து சாப்பில் உட்காந்து கதர்னுக்கு தாண்டவரே ஒரு விஷயம் காப்பாற்றுறீங்க. உட்காந்து சர்ச்சில் வந்து பாஸ்டர் பிரதர் எனக்கு அப்போ தான் காலாக பறக்கும். அல்லேலூயா. எனக்கு ஆவியாக போகும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இருக்கிறீங்களா? ஆமாம். இந்த பேதுரு இயேசுதான் என்பதை உணர்ந்து கொண்டான். ஆனால் இப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? ஒரு வேளை அமிழ்ந்து கொண்டிருக்கிறவன் பயத்திலே அமிழ்ந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த பயத்திலும் அவன் ஜெபத்தை நிறுத்தாதபடி அவன் பயத்திலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே நான் அமிழ்ந்து போகிறேன். அல்லேலூயா. நம்மலாம் பயம் வந்துட்டா சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பயத்துக்குள்ளேயே நம்ம விழுந்து போயிடுறோம். அல்லேலூயா. அந்த பயத்திலே வாழ்ந்துடுறோம். அது வந்து வெளியே வர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறது இல்லை. நம்ம அதுக்காக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணணும், நம்ம சபைக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறதே இல்லை. பாருங்க, கடந்த நாட்களில் ஒரு மாதத்துக்கு முன்பதாக ஒரு சகோதரனை பார்த்து ஜெபித்து கொண்டார். தன்னுடைய பிள்ளையுடைய பிரச்சனைக்காக. கர்த்தர் நல்லவர். அந்த பிள்ளையுடைய நிலைமை வேற ஒரு மாதிரி சைக்காட்ரி மாதிரி ஆயிடுச்சு. அதனால அந்த பிள்ளைக்கு எப்படியாவது இங்கே கூட்டு வந்து இங்கே ஜெபம் பண்ணணும், சபை கூட்டு வரேன் பாஸ்டர் அப்படின்ட்டு போனார். அப்புறம் அவருக்கு ஜெபம் பண்ணி எண்ணெயை கொடுத்து அனுப்பிச்சோம். ஒன்றும் இல்லை பிரதர், இந்த எண்ணெயை மட்டும் அவருக்கு நீ பயன்படுத்துங்க, யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக அவருக்கு ஆண்ட பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அல்லேலூயா. என்னுடைய விசுவாசம், நான் ஜெபம் பண்ணி கொடுத்துட்டேன். ஆமென். உடனே கொண்டு போயிட்டு அந்த பிள்ளைக்கிட்ட கொடுத்து அதை தடவி இருக்கிறாரு. அந்த பிள்ளை மேலே அந்த எண்ணெயை தடவும் பொழுது அது அந்த எண்ணெயை தட்டி விட்டுச்சான். தட்டி விடும் பொழுது ஒரே சத்தம் போட ஆரம்பிச்சிருக்குது. அல்லேலூயா. ஒரே அந்த இடத்துல ஒரு அலகழிப்பு உண்டாயிடுச்சு. அப்போ சொல்கிறாரு, இது வரைக்கும் அவன் ஒரு மாதிரி சைக்காட்ரி பேஷண்ட் மாதிரி இருந்தான். ஆனால் அந்த எண்ணெயை பூசின உடனே ஒரே ஆக்ரோஷமாக கத்தி, ஏன் இதை மேலே பூசுற, நான் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி அந்த அசுத்தாவி பேச ஆரம்பிச்சிருக்குது. அல்லேலூயா. ஆமேனா. உடனே அங்கேருந்து எனக்கு கால் பண்ணுறாரு, பிரதர் நீங்கள் கொடுத்த எண்ணெயை நான் பூசின உடனே அதுக்குள்ளே இருக்கிற இது பேய் வந்து அது இண்டு அவர் பேய் இங்கே தான் இருக்கிறாரு, நம்ம லோக்கலில் தான் இருக்கார் சங்கரபாலத்துக்கிட்ட. அது பேய் வந்து கத்தி ஆடுது பிரதர், ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணுது, அடங்க முடியலன்னு சொல்லிட்டு உடனே ஃபோனை மட்டும் காதில் வேணா, அந்த ஃபோனை காதில் வைக்கும்போது ஏன் கொடுக்குற, அந்த ஆள் ஜெபிக்க கூடாது எனக்கு அப்படி அது சொல்லுது. லேலு அதுக்கு தெரியுது. ஆமே. உடனே லவுட் ஸ்பீக்கர் போடுப்பான்னு லவுட் ஸ்பீக்கரில் போட்ட உடனே அதுக்கப்புறம் அந்த ஆவியை கடிந்து கட்டி ஜெபிக்கும் பொழுது அந்த சரியத்தை விட்டு அந்த ஆவி அலக்களிக்கப்பட்ட ஆவி அதை விட்டு விலகினது. அவர் சுகமாக இருக்கிறான். 24 வயசு பையன், நல்ல காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல், வேலை கிடைச்ச வேலைக்கு போகாமல் அவனை கட்டி வச்சிருக்கு. அல்லேலூயா. சில கிரியைகள் அவனை சூழ்ந்து இருந்தது. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது அவனுக்கு வந்து எம்ஆர்எஃப்ல ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு. ஆமேன். கர்த்தர் நல்லவர். அவன் மண்டே போகிறான். ஜெபம் பண்ணிக்கிடுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமேன். கவனிக்கணும், நீங்கள் ஜெபம் பண்ண பேய் என்ன பண்ணும்? பயப்படணும். சொல்லுங்க, நான் பயப்படக்கூடாது, பேய் பயப்படணும். அல்லேலூயா. என் ஜெபத்திற்கு பவர் இருக்கு. அல்லே உன்னை அடையாளமாக வைக்க விரும்புகிறாரு. அல்லேலூயா. உடனே அந்த பிரதர் உங்கள் சர்ச்சைக்கு எதாவது செய்யணும் பிரதர், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், இயேசு நம்பினா போதும். அல்லேலூயா. பிரதர் நான் எதாவது செய்யணுமா, நான் வரணும், வரட்டுங்களா, பண்ணட்டுமா? அதுக்கு முன்னாடி இருக்க சபைக்கு வரான்னாரு. முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரதர் நான் பார்க்குறேன், நல்லா வருவேன் நீ. அல்லேலூயா. மறுபடியும் நான் ஆவி அனுப்ப வேண்டியது தான். அல்ல கர்த்தர் நல்லவர். நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் நன்மை செஞ்ச உடனே மறந்துடுவாங்க, ஆண்டு சம்பந்தத்தை தேடுவது கிடையாது. ஆமேன். நீங்கள நானும் அப்படி இருக்கக்கூடாதுங்க. எந்த சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி கூப்பிடுற சத்தத்தை உயர்த்தி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. முடிஞ்சிச்சு மட்டும் நினைச்சிடாத, பக்கத்தில் முடிஞ்சிச்சு மட்டும் நினைச்சிடாத, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துச்சு மட்டும் நினைச்சிடாத, இனிதான் ஆரம்பம். அல்லேலூயா. பேய் பிசாசெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்காருன்னா எங்களுக்காக தான் வச்சுக்கிறாரு. எனக்கு ஒரு பக்கம் நன்மை, உங்களுக்கு ஒரு நன்மை, அவருக்கு ஒரு நன்மை. அல்லேலூயா. ஆமே. நீங்கள் அவரை பிடிப்பீங்க, நான் இன்னும் அவரை இன்னும் பிடிச்சிக்குவேன், அவர் வந்து அவர்கிட்ட நீங்கள் வந்துடுவீங்க. ஆமேன்னு சொல்லுவீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பேய் பிசாசம் பூமியில் இருக்கா? அப்படிதான் இருக்கு. ஆமேனா சொல்லுங்க, வேணா அனுப்பி விடுறேன். கர்த்தர் நல்லவர். பிரதர் வீட்டில் இருக்கிற பேயை சமாளிக்க முடியல, நீங்கள் வேற இந்த பேய் அமைச்சு, அதான் பேய் கூட இந்திரம் போலகுது, இந்த பேய் எப்படின்னு தெரில அப்படின்னு அப்படி யாரும் யோசிக்க மாட்டீங்கன்னு தெரியும். அல்லேலூயா. நான் உங்களை யாரும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ஆமேனா. எத்தனை பேர் சொன்னது விளங்குச்சு? அல்லேலூயா. பேயா இருக்கிறது தான் தெரியும், பேயாட்டாரெல்லாம் தெரியும். ஜெபிக்காமல், கர்த்தருடைய வார்த்தையில் நில்லாமல், வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய பிரசனத்தை வெளிப்படுத்தாமல், வாக்குவார்த்தையிலும் தர்க்கத்துலேயும்
கூட பேசினு எதாவது சந்தேகப்பட்டுட்டு எதாவது சொல்லிக்கிட்டு எதை முறைச்சிக்கணும் எதை கத்திக்கிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் பேய் பிடிச்சிக்குதுன்னு. பேய்க்கு தான் தெரியும் பேய் பிடிச்சிக்குதுன்னு. அல்லேலூயா. நான் சொன்னது புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. புரிஞ்சவங்களுக்கு சோத்திரம். அல்லேலூயா. புரியாதவங்களுக்கு ஆத்திரம் தான் வரும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த அமிழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் அவன் கத்தாம ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்கிறான், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. பயத்தில் நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? பயத்திலேயே ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்திருப்போம். ஆனா இந்த இடத்துல ஒரு வேலை பொதுவாக கத்து என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்கன்னு கத்திருப்போம். அல்லேலூயா. ஆனா இவன் யாரை கரெக்டா கூப்பிடுறான்? அங்க அருகாமையில் இருக்கிற பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் எங்கே தூரத்தில் நிற்கிறன்னு நினைக்காத, உன் அருகாமையில் நிற்கிற கை எட்டுகிற தூரத்தில் தான் இருக்கிறாரு. கை எட்டுகிற கையை பிடிக்கிற இடத்துல தான் இருக்காரு. அவர் தூரமாக இல்லை. உனக்கு வர போராட்டத்துக்கு, உனக்கு வர பிரச்சனைக்கு, உனக்கு வர நெருக்கத்துக்கு, இடுக்கண்களுக்கு அவர் தூரமாக இருந்து உனக்கு அற்புதம் செய்யவில்லை. உன் அருகாமையில் அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நெருக்கப்படுகிற யாவரையும் கர்த்தர் விசாலத்தில் கொண்டு போய் வைக்க முடியாது. உன் அருகாமையில் அவர் நிற்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எந்த சூழ்நிலை எதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்க நெருக்கம் வரும்போது மட்டும் ஜெபிக்கிறவளாக இருக்கக்கூடாது, எல்லா நேரமும் நீங்கள் ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டும். இந்த நெருக்கத்தில் இந்த பயத்தில் முழுகி கொண்டிருக்கும் பொழுது கூட இந்த பேதுரு ஜெபத்தை நிறுத்தாமல் ஜெபிப்பதற்கு அவன் ஆயத்தமானான். ஆண்டவரே என்னை ரட்சியும், நான் அமிழ்ந்து போகிறேன். ஆமென். யாருங்க இத்தனை சென்டென்ஸ் அழகா ஃபார்ம் பண்ணி பேச முடியும் பயத்தில்? அல்லேலூயா. அழகா ஜெபம் பண்றாரு. நான் அமிழ்ந்து போகிறேன் நினைவோடு கூட, சுய நினைவோடு கூட அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் தான் என்னை விடுவிக்க முடியும், ஆண்டவர் தான் என்னை காப்பாற்ற முடியும், ஆண்டவர் தான் இந்த நன்மை செய்ய முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உலகத்தில் உங்கள் படிப்போ உங்களுடைய வேலையோ உங்கள் பதவியோ இல்லை ஆஸ்தியோ உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறது இல்லை. நன்மை செய்ய போகிறதில்ல. இயேசு மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். இயேசுவால் மட்டும்தான் அந்த நன்மையை பெற்றுக் கொடுக்க முடியும். அவரால் மட்டும்தான் அந்த ஆச்சரியத்தை செய்ய முடியும். அவர் அற்புதத்தை அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? மனுஷன் அல்ல. உங்களுக்கு ஆதரவு, உங்களுக்கு ஆறுதல், உங்களுடைய தேவை, உங்களுடைய சமாதானம், உங்களுடைய எதிர்ப்பு, உங்களுடைய ஏக்கம், உங்களுடைய வாஞ்சை, உங்க விருப்பம், நீ அவரை நோக்கி கூப்பிடணும். உனக்கு ஆசை இருக்கு அவர்கிட்ட கேளு, விருப்பம் இருக்கு அவர்கிட்ட கேளு, எதிர்பார்க்கல அவர்கிட்ட கேளு. மனுஷங்கிட்ட பணம் வரும், சம்பளம் வரும், வாங்கிடுவேன், பார்த்துடுவேன், செஞ்சிடுவேன், மெயின்டைன் பண்ணிட மட்டும் நினைச்சிடாத. அதே ஒரு பொத்த பைகளை போற மாதிரி போயிடும். அல்லேலூயா. ஆமேனா. ஆண்டவர் தான் எல்லா தேவையை சந்திக்கணுன்றத எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் மீதி எடுக்க வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 12 கூடை வரைக்கும் மீதி எடுத்து வைப்பார். அல்லேலூயா. இந்த பேங்க்ல பார்த்தாம அந்த பேங்க்ல கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வைப்பீங்க. நம்ம மாட்டில் இப்போ ட்விஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில். அல்லேலூயா. ஒரு அக்கௌண்ட் இருக்கும்போது இப்போ 2-3 அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க. அல்லேலூயா. இதில் இருக்கிறது அதில் வச்சுட்டு யாருக்கும் தெரியாது, இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி. ஆமேனா. என்ன எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க, நாங்கள் இதெல்லாம் போட்டு கொடுக்குறீங்களா நீங்கள் அப்படின்றீங்களா? அல்லேலூயா. தீர்க்கதரிசனம் வரும்போது எடுத்துக்குங்க. அல்லேலூயா. ஐயோ இன்னைக்கு நம்மளை பற்றி வெளியே பேசிட்டாருன்னு நினச்சிடாதீங்க. அல்லேலூயா. ஆமேனா. கொஞ்சம் கரங்களை வைத்து அல்லேலூயா. சில ஜிபேல வச்சுருப்பாங்க, சில ஃபோன்பேயில் வச்சுருப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? அந்த நம்பர் வேறு, இதில் நம்பர், அதை 2 நம்பர். அதான் பிசாசு 2 நம்பராக வச்சுக்கிறோம் உங்களுக்கு. டியூல் சிம் இப்போ. ஆமேன். அதில் பேடிஎம் வச்சுக்கிறது, இதில் ஜிபே வச்சுக்கிறது. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஏமாற்றம் நினைக்கிறவங்க, இன்டென்ஷனோடு செயல்படுறவங்களே சொல்கிறேன் நான். அல்லேலூயா. நாங்கள் எல்லாரையும் சொல்லலை. ஆமேனா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எந்த சூழ்நிலையில் அவரை நோக்கி கூப்பிடு, எந்த நிலையில் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடணும். ஆமேன்னு சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டேன்ல, இவன் சத்தம் இடும்போது, ஏன்னா வரவழைச்சவர் அவர் தான், வான் சொன்னவர் அவர் தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த பூமியில் இந்த ஜீவனை கொண்டு வந்து வச்சவர் அவர் தான். நான் கூப்பிட்டேன் என் சத்தத்தை கேட்பாரு, நான் ஜெபித்தா என் ஜெபத்துக்கு செவி கொடுப்பாரு. இந்த பூமியில் நான் வாழ்கிறேன்னா அவருடைய துணை இல்லாமல், அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய சித்தம் இல்லாமல் இந்த பூமியில் இல்லை. ஆமேன்னு சொல்லுவீங்களா? வான்னு சொன்னவரை தான் அவனை கரை சேர்க்கவே முடியும். ஆமேன். அவன் அமிழ்ந்து போகாமல் ஜீவனை தப்ப செய்ய முடியும். ஆமேனாம். நான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமேனாம். எப்படிப்பட்ட ஜெபம்? ப்ராஃபட்டிக்கலான பிரேயர். சொல்லுங்க, தீர்க்கதரிசன ஜெபம். அல்லேலூயா. இப்போ இங்க பேதுரு கேட்டது ஆண்டவர் செஞ்சாரா இல்லையா? இப்போ என்ன பண்றான்? முங்கினான். சொல்லுங்க, எங்க முங்கினான்? தண்ணீர்ல முங்கினான். அல்லேலூயா. 1 ராஜாக்களுடைய புத்தகம் 18ஆம் அத்தியாயத்தில் அங்க மலையை பத்தி பார்க்கிறோம். அதுவும் தண்ணீர் தான். அல்லேலூயா. எங்கேயும் தண்ணீர் தான். அங்கு மேலிருந்து வந்த தண்ணீர் அவனை நனைத்து அடையாளமாக்கினது, இங்கு கீழே இருந்த தண்ணீர் அவனை முக்கி அடையாளமாக்கினது. புரிஞ்சவங்க? முங்கினவன் அடையாளமாய் மாறுகிறான்.
ஆமீன் சொல்லுவீங்களா? ஆண்டவர் இருக்கிறார் என்கிறதையும், ஆண்டவரால் மட்டும் முடியும் என்பதை, ஆண்டவரிடத்தில் கேட்டால் அவர் செய்வார் என்கிறதை அவன் அடையாளப்படுத்துகிறான். முங்கினவன் அதே நனைந்து மேலே வர்றான். ஆண்டு கையை பிடித்து தூக்கும் பொழுது நனைக்கப்படாமல் வந்தான். அவன் முங்கினவனாய் கரம் பிடித்து எழுப்புகிறார். அங்கு எலியா நனைந்தவனாய் அடையாளமாகிறான், இங்கு முங்கினவனாய் அடையாளமாகிறான். அவன் ஜெபித்தவன் அடையாளமாய் மழை அவனை காண்பித்தது. இங்கு முங்கினவன் கடல் தண்ணீர் அவனை அடையாளமாய் மாற்றுகிறது. ஆமீன் சொல்லுவீங்களா? நீங்க எந்த இடத்துல முழுகிறதை போல உங்க வாழ்க்கை இருந்தாலும் அந்த முழுகுதலையும் ஒரு அடையாளத்தை ஆண்டவர் வைக்க போகிறார். ஆண்டவர் முழுக விட மாட்டார். ஆமென் சொல்ல, முங்கி விட மாட்டார், உன்னை அழிந்து விட மாட்டார். நீ ஜெபிக்கும் பொழுது முழுகி போகிற, தடுமாறுகிற, நீங்க விடாய்த்து போகிற உங்க சூழ்நிலைகளை மாற்றத்தக்கதாய் இயேசு கரம் பிடித்து உன்னை தூக்கி விடுவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவன் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்ப நனைந்தவன் அடையாளமானான், இங்கு முங்கினவன் அடையாளமானான். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அங்க நனைந்தவன் ஜெபித்தான், அவன் அடையாளமாக்கப்பட்டான். முங்கினவனும் ஜெபித்தான், அவனும் அடையாளமாக்கப்பட்டான். ஆமென் சொல்லுவீங்களா? எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார், எந்த நிலையிலும் விட்டு விலகிடவே மாட்டார். ஆனால் ஒன்று, அப்பாவுடைய சித்தத்தை செய்வதற்கு எப்பொழுதும் உங்களுடைய வழிகள் கவனமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? இங்கு எலியா ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படியெல்லாம் செய்து முடித்தவனான் ஜெபித்தான். இந்த இடத்துல ஆண்டவர் வா என்று சொன்ன உடனே கீழ்ப்படிந்து, அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து நடந்து வந்தான். ஆமென் சொல்லுவீங்களா? மற்ற சிஷ்யர் நடக்கவில்லை, பேதுரு மட்டும் தான் நடந்தான். அல்லேலூயா. நீரே, அவன் தான் கேட்டான், நீர் ஆண்டவரானால் நீர் கட்டளை கொடும், நான் இந்த கடமை நடக்கிறதுக்குன்னு சொல்லி கேட்டான். ஆமென். வா சொன்ன உடனே கீழ்ப்படிந்தான். ஐயா, தண்ணி மேல எப்படி நடக்க முடியும், நான் எப்படி நடந்து வந்துட முடியும் என்று சொல்லி மற்றவர்கள் யோசித்துக் கொண்டிருக்க ஒரு இவனுக்குள்ள அந்த யோசனை வரவில்லை. ஆண்டவர் சொன்ன உடனே அவன் கடலில் நடக்க ஆரம்பித்தான். ஆமென் சொல்லுவீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அவன் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான். நடந்து வந்தவனை முழுகுதலாய் இருந்தாலும், முழுகி போகிறவனாய் இருந்தாலும், அவன் சத்தமிட்டு ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது, அவன் ஜெபிக்கும் பொழுது, அவன் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலை கொடுத்தார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பேதுரு முழுகி போகல. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முழுகி போகல. உன் வாழ்க்கை முழுகி போகாது. ஆண்டவனை பலப்படுத்தி திடப்படுத்தி எழும்ப நிற்க பண்ணுவார். ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? பாருங்க, 38 வருடமாய் ஒரு மனுஷன் ஒரு இடத்துல படுத்து கிடந்தான். எங்க படுத்திருந்தான்? பெதஸ்தா குளத்தின் அருகே படுத்து கிடந்திருந்தவனை கவனிக்க வேண்டும். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, வருடத்துக்கு ஒரு முறை தேவதூதன் வர வேண்டும், அந்த குளத்தை கலக்க வேண்டும். யார் முந்தி இறங்குகிறாளோ அவளுக்கு தான் விடுதலை, அவங்களுக்கு தான் சுகம், அவங்க தான் சொஸ்தமாக்கப்பட வேண்டும். இது தான் நீதி, இது தான் விதி. ஆமே, இதுதான் ஆண்டு வைத்திருக்க சித்தமும் கூட. ஆமே. ஆனால் வருடத்துக்கு ஒரு முறை வரும் பொழுதெல்லாம், தூதன் வந்து கலக்கும் பொழுதெல்லாம் முந்தி இறங்கி மற்றவர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். 38 வருடமாய் ஒரே இடத்தில் இருக்கிறவனுக்கு சுகமே இல்லை. முங்கினால் தான் சுகம். அல்லேலூயா. அதில் இறங்கினால் தான் சுகம். அல்லேலூயா. ஆனால் இந்த தலை விதியை, தலை எழுத்தை மாற்றும்படியாய் இயேசு பெதஸ்தா குளத்தின் அருகே வருகிறார். முங்க வேண்டியவன், முழுக வேண்டியவன், நினைக்கப்பட வேண்டியவன் நினைக்கப்படவில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? இங்கு எலியாவை நினைத்தது, இங்கு பேதுருவை நினைத்தது. ஆனால் இந்த இடத்துல இந்த 38 வருடமாய் படுத்துக் கொண்டிருந்ததான் இவனை முங்க விடவில்லை, இவனை முழுக விடவில்லை. ஆண்டவரே வந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 38 வருஷமாய் காத்திருந்தார். காத்திருக்கிற ஏக்கம் என்ன? தேவதூதன் வருவான், தேவதூதன் வருவான், கலக்கப்படும் போது எப்படியான சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி காத்திருந்தார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பல நடைந்து கழுகளை போய் சட்டில் எடுத்து எழும்புவார்கள். அவள் ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தாலும் சார்ந்து போவார்கள். எத்தனை வருஷம் மணி காத்துக் கொண்டிருக்கிற, ஜெபித்துக் கொண்டிருக்கிற, உபவாசித்துக் கொண்டிருக்கிற உன் ஜெபத்திற்கு, உன் ஜெபத்திற்கு, அந்த வல்லமையான ஜெபத்திற்கு, உபவாச ஜெபத்திற்கு, கண்ணீரின் ஜெபத்திற்கு, பாடின ஜெபத்திற்கு, ஓ வேதனையின் ஜெபத்திற்கு என் இயேசு உன்னை கடந்து வருகிறார். எல்லாருக்கும் விடுதலை கிடைச்சது, இந்த மனுஷன் கிடைக்கல. இந்த வருஷம், இந்த நாள் உனக்கு விடுதலை கொடுக்க முடியாது. இயேசுவே இறங்கி வந்திருக்கிறார், இயேசுவே இறங்கி வந்திருக்கிறார், இயேசுவே அவளை தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு முங்க வேண்டியவன் முங்க வேண்டிய அவசியம் இல்லை, நினைக்கப்பட வேண்டியவன் நினைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் விதியை மாற்றுகிறா, உன் சூழ்நிலையை மாற்றுகிறா, உன் நிலையை மாற்றுகிறா.
நீ சொன்ன தலையெழுத்து பிரதர், நான் வாழ்ந்துட்டு சொன்னல, நான் இப்படி சம்பவத்தை வச்சு வாழ்றேன், இந்த சோதனை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் யாரை கண்டுக்காம இருந்திருக்கலாம், யாரை உதவி செய்யாம இருந்திருக்கலாம், எத்தனை பேர் வந்து போயிருக்கலாம், ஒரு ஆளை உதவி செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம், எத்தனை பேர் பேசிட்டு போயிருப்பாங்க, சொல்லிட்டு போயிருப்பாங்க. இது வரைக்கும் முடிவு வரல, இது வரைக்கும் வழி இல்ல, இது வரைக்கும் பாதை கிடைக்கல, இது வரைக்கும் அற்புதம் நடக்கல, இது வரைக்கும் பாதை இல்லாம அடைக்கப்பட்டது போல பூட்டப்பட்டது போல இருந்ததுல, இப்ப இயேசுவே வராரு, இயேசுவே வராரு, இயேசுவே வராரு. இயேசுவே வந்து அவனை தேடி வந்து அவனிடத்துல வந்து உன் படுக்கையை எடுத்துக்க. எல்லாரையும் சுகம் பெற்று போனாங்க. ஆனா இவன் மட்டும்தான் தான் படுக்கை எடுத்துக்கொண்டு போனான். தனக்குண்டான உடைமைகளை, தனக்குண்டான ஆஸ்திகளை, தனக்குண்டான நன்மைகளை தனக்கென்று வைத்துக் கொண்டிருந்தது அவன் கரத்தில் எடுத்துக்கொண்டு அவன் நடந்து போனான். நனைந்தவனும் அடையாளமானான், முங்கினவனும் அடையாளமானான், நினைக்கப்பட வேண்டியவன் நினைக்கப்படாமல் அடையாளமானான். ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் நான் சொன்ன சத்தியம் புரிஞ்சது? அல்லேலூயா, அல்லேலூயா. இது மூன்றும் ஜெபம்தான். ஆமென் சொல்லுவீங்களா? அங்க ஜெபித்து மழை அவனை அடையாளப்படுத்தி இஸ்ரவேலுக்கு அடையாளமாக்கப்பட்டான். இங்கு பேதுரு தண்ணீரை கடலை முழுகும் பொழுது, ஆண்டு கரம் பிடித்து தூக்கி விடும் பொழுது அவன் எனக்கு அடையாளமாய் நம்ம இடத்துல பேசப்படுகிறான். ஆமென் சொல்லுவீங்களா? அங்க வேண்டிக் கொண்டான், இங்க இயேசுவிடத்தில் வேண்டிக் கொண்டான். இவன் காத்திருந்தான். எது வரைக்கும்? தேவதூதன் வருவான், தேவன் அனுப்புவார். அவர் அனுப்பும் பொழுது அந்த பிரசனத்தில் நான் ஓடி போயிட்டு அதில் இறங்கும் பொழுது எனக்கு சுகம் கிடைக்கும் சொல்லி இங்கேயும் ஜெபம்தான். மறுபடியும் ஜெபம் பண்ணினான். வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிஸ்டர் பிரதர், உன் ஜபத்தை நிறுத்தாத, உன் ஜபத்தை கூட்டிக்க. நீ பணத்தில் வாழ முடியும், ஆஸ்தியில் வாழ முடியும், சொத்தில் வாழ முடியும், அழகில் வாழ முடியாது, மேன்மையில் வாழ முடியாது, மேட்டிமையில் வாழ முடியாது. தேவ பிரசனத்தில் தான் நீ வாழ முடியும். எலியா தேவ பிரசனத்தில் இருந்தவன், பேதுரு இயேசு இருக்கிற பிரசனத்தில் இருந்தவன். வசனம் சொல்லுகிறது, அவன் கரம்பிட தூக்கின உடனே படவில் எல்லாரும் ஏறினார்கள், காற்று என்ன செய்ததாம்? அப்படி அமர்ந்தது. ஆமென் சொல்லுவீங்களா? கரம்பிட தூக்கின நான் பார்த்து அற்ப விசுவாசி ஏன் பயப்பட்டான்னு கேட்டார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு அற்ப விசுவாசி அல்ல, அவரை விசுவாசித்தவராய் நாம் அவரை நோக்கி பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் தான் அடையாளம், நீங்களும் நானும் தான் அந்த பூமிக்கு அடையாளம். கிறிஸ்தவர்கள் நீங்கள் தான் அடையாளம், இயேசுடைய பிள்ளைன்றது நீங்கள் தான் அடையாளம். உன் வேலை ஸ்தலத்தில் உன்னை அடையாளமா, உன் குடும்பத்தில், உன் குடும்ப வாழ்க்கையில், உன் வீட்டுக்குள்ள, நீ சபையில், மற்ற இடங்களை கடந்து போகிற எல்லா எல்லைகளிலும் கர்த்தர் உன்னை அடையாளமாய் கர்த்தர் வைப்பார். ஆண்டவனை அடையாளமாக்குவார். ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நனைந்த அடையாளமாயிரு. ஜெப மழையில் நனைந்த அடையாளமாயிரு. அல்லேலூயா. ஜெபத்தில் முங்கி, தன் கடலில் முங்கி நீ அடையாளமாக்கப்படு. ஆமென். கடலில் முழுகினாலும் ஜெபத்தை விடாது. அல்லேலூயா. கடலில் ஜெபத்துங்கிறதான கடலுக்குள்ளாய் நீ முழுகி கொள்ள வேண்டும். ஆமென். அந்த இடத்தில் ஜெபிக்கிற ஜெபத்திலும் கர்த்தர் உன்னை உயர்த்தி விடுவா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருந்தான். அல்லேலூயா. காத்திருந்தவனுக்கும் ஜெபம் இருந்தது. காத்திருந்து தேவ சமூகத்தில் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். பெதஸ்தா குளத்தில் இருக்க அவரே வந்து அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு எந்த வழியிலும் தேவன் அடையாளப்படுத்த வல்லவராய் இருக்கிறா. ஆனால் நீ ஜெபம் என்கிற அடையாளத்தோடு கூட இருக்க வேண்டும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஜெபம் இல்லைன்னா உன் வாழ்க்கை கடத்துறது கஷ்டம். பிரதர் சிஸ்டர் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் நினைக்கலாம், சபைக்கு போகிறேன், வேதத்தை படிக்கிறேன், ஏதோ ஒரு குடும்ப ஜெபத்தை கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் டைம் கொடுத்துட்டு போகிறேன்னா நினைக்காதீங்க. நீ ஆண்டுடைய சமூகத்தில் 1 மணி நேரமாக தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அமர்ந்திருந்தவர் நோக்கி நீங்கள் கூப்பிடணும். உன் சூழ்நிலை மாறும். ஆமென் சொல்லுங்க. உன் நிலைமை மாறும், உன் வழிகள் மாறும், உன் இக்கட்டு மாறும், உன்னுடைய கடன் பிரச்சனைகள், உன்னுடைய வேதனையான இடங்கள், உன் பலவீனமான சுமைகள் எல்லாம் மாறுவதற்கு தேவ சமூகம் மட்டும்தான். வேற எந்த இடத்துல உனக்கு விடுதலை கிடையாது. ஆமென் சொல்லுங்க. வேதத்தில் எடுத்து ஆதியா முதல் கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் பாருங்க. கேட்டவங்கெல்லாம் அற்புதம் பெற்றுக்கொண்டாங்க, ஜெபித்தவங்கெல்லாம் சாதனையாளர்களாக மாறினாங்க, சாதிக்கவள சகாப்தத்தை உண்டாங்க, வரலாற்றுக்கு உரியவர்களாய் மாறிட்டாங்க. ஆமேனா. பக்கத்தில் பார்த்து ஜெபிங்க, ஜெபிங்க. செல்ஃபோனை முறைச்சு பார்க்காத, ஒரு நாள் அது ஒன்று முறைச்சு பார்க்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குனது? அது ஏன் பார்த்துட்டே இருக்கிறது? கண்ணு சில பிரச்சனை வந்துடுச்சு. இயேசுவை நாம் செல்ஃபோன் அதிகமாக பார்க்கறதுக்கு கண் பிரச்சனை வருவதாக அப்படின்னு சொல்லி நான் சொல்ல பைபிளே சொல்லுது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? எத்தனை பேர் சொன்னது புரிஞ்சுது? முறைச்சு பார்த்து செல்லையே பார்த்துன்னு அதே பல மணி நேரத்துக்கு ஆண்டுக்கு நேரத்துக்கு கொடுக்குறது கிடையாது. ஆண்டு நேரத்தை கொடுங்க. ஆமென்.
ஜபத்துக்கு நேரத்தை கொடுங்க. சபை நடக்க ஜபத்தில் வந்து கலந்து கொள்ளுங்க, உட்காருங்க, ஜெபிங்க. நேற்று தினத்தில் ஒரு 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ண மாதிரி சகோதரர்களுக்காக, ஒரு 3/4 மணி நேரம், ஒரு 45 மினிட்ஸ் சகோதரருடைய வாழ்க்கைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. வேலடிச்சு நாங்கள் ஜெபம் பண்ணோம். அல்ல உங்கள் வீட்டில் இருக்க சகோதரர்கள் அனுப்பி விடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஆஸ்வதிப்பாங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டு சன்னிதானத்தில் எழுந்து நின்று மறுபடியும் ஜெபம் பண்ணினான். வானம், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். மறுபடியும் ஜெபம் பண்ணினான். ஜெபிங்க. ஜெபம் இல்லாம வாழ்க்கையில் ஜெபிக்காம ஜெயம் கிடையாது. ஜெபம் இல்லாம எதையாலும் சாதிக்கணும் மட்டும் நினைச்சிடாத. ஜெபிக்காம உன் வாழ்க்கை நீ கடத்திடாத. ஒரு நாள் பிறக்கிறது நீ அறியாயோ, அந்த நாள் உனக்கு கடக்கப்பட வேண்டுமானா நீ ஜெபத்தோடு கூட தெய்வ பிரசன்னத்தை ஏக்கமாய் காத்திரு. மோசே மலை மேலே ஏறி போனா, அவன் முகம் பிரகாசித்தது. கீழே இறங்கி வரும் பொழுது அந்த முகங்கள் பிரகாசித்தவன கீழே இறங்கினான். எலியா ஜெபிக்கும்படியே கடந்து போனான். கீழே இறங்கி வரும்போது எழுப்புதலினுடைய வீரனாக கீழே இறங்கி வந்தான். எஸ், இன்னைக்கு நீங்கள நானும் ஜெபிக்கும்படி அனுப்பணும். தானியேல் சிங்கம் போடப்பட்ட கெபியிலும் அவன் ஜெபித்தான். சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் ஜெபித்தான். அவன் ஜீவனோடு வந்தது மாத்திரமல்ல, தேசத்தில் அவன் உயர்த்தப்பட்டான். இன்றைக்கு நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த அலுவல் விஷயமா வெளியே போயிருந்தாலும் சரி, ஜெபத்தை விட்டுறாத. ஜெபிக்கதை நிறுத்திடாத. ஜெபிக்க மறந்துடாத. ரீபானா சாந்தரா பௌதியா கடபலரா அந்துனா. வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க. வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க. ஆண்டுகிட்ட கொடுங்க. பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டுகிட்ட கொடுங்க. ரீபாலா ஷாபா கத்துடா பலரா அந்துனா. நான் ஜெபிப்பாண்டவரேன்னு சொல்லி ஆண்டுகிட்ட கொடுங்க பார்க்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து. ஓ தேங்க்யூ லோ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. ஓ ரபல சாந்தரா பௌதி யாக்கடபல ரஹந்துமா. ஓ ரமனதி யாக்கடபல கதடமனு ஷாந்தரா பௌதி ஆந்தரே. பிபி யாக்கதுடபு ஷாந்தரா பரபாக்கதுடபா. அவரே வந்திருக்கிறார், அவரே வந்திருக்கிறார், அவரே வந்திருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. பாமக சோதரன். எஸ் மாஸ்டர். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் அர்ப்பணிக்கணும் ஆண்டவரே. இது வரைக்கும் நீ ஆண்டு சமூகத்தில் நீ விட்டு கொடுக்கல. ஜெபிக்கிறதுக்கு பல காரணங்களை சொன்னல, ஜெபிக்க முடியாததுக்கு பல காரணங்களை சொல்லிட்டு இருந்த. அநேக காரணங்களை சொல்லி சொல்லி நீ வேதனைப்படுத்திக் கொண்ட. உனக்காய் ரத்தம் சிந்தினவர், உனக்காய் மேல் அன்பு வைத்தவர், உன் பாவத்தை கழிவினை மீட்டு விட்டவர், உன்னை விடுதலை கொடுத்தவர், அவருடைய பார்வையை வெளியேற பெற்றவர். ஆண்டவனை பார்த்திருக்க. அவனை பாலைவனமான வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் பாதையில காண செஞ்சாரு. எல்லாரும் மறந்தால் ஆண்டவனை மறக்காம கத்த கொண்டு வந்து நிறுத்தினாரு. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றி. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றி. முழுகி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. முழுகி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றி. முழுகி போவதில்லை. நான் எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்கிறவர்கள் ஒருபோதும் முழுகி போவதில்லை, அவங்க எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து
எனக்காய் இரத்தம் சிந்தி என் பாவம் கழுவி விட்டீரே. விடுதலை தந்து விட்டீரே. என் பாவம் கழுவி விட்டீரே. எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. எல்லாம் சொல்லுமா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். முழுகி போவதில்லை. சொல்லுங்க, வாய்களை திறந்து ஜெபிக்கிற நான் முழுகி போவதில்லைப்பா. ஓ ரபா கமனா ஷாதரனி அந்தரபா. உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான். உமது பார்வையிலே விலையேற பெற்றவள் நான். மதிப்புக்கு உரியவன் நானே. இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே. மதிப்புக்கு உரியவன் நானே. இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ராபாலா கராபாகா ஷாபா ராகாத ராஷேகே வாலாதுரா. ஓ ஏசையா, நன்றி ஐயா, ஏன் ஏசையா, நன்றி ஐயா, ஏசையா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன். அக்கினியில் நடக்கும் போது கூடவே கூடவே இருக்கிறவன் முழுகி போவதில்லை. நான் எரிந்து வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தி. பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தி. ஆறுகளோட செய்தீரே. தினம் ஆற்றில் மகிழ செய்தீரே. ஆறுகளோட செய்தீரே. தினம் பாடி மகிழ செய்தீரே. நன்றி ஐயா. கபரதரா ஆமாண்டவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, ஏசையா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன். அக்கினியில் நடக்கும் போது எத்தனை சூழ்நிலை சகிக்க முடியாத, ஓ சுதந்திரமா இருக்க முடியாதபடி விழுந்து போன எல்லா இடத்திலும், ஓ துக்கப்பட்டு பலவிடப்பட்டு அழுத இடங்களில ஆண்டவர் முழுகி விடாம இன்னைக்கு வரைக்கும் ஜீவனை கொடுத்து நடத்தி வந்தாரே. நீ வேண்டிக் கொண்டதுக்கெல்லாம் நன்மை செய்தாரே. அந்த நல்ல தெய்வத்திற்கு ஓ ரபா கபரா தரமனா ரேபானா தரஷே ரகமனா தரபலபா. எத்தனையோ முறை அப்பா விட்டு தூர போனாலும் ஓ விடாம துரத்திட்டு வந்தாரு. அந்த அன்பை நெருங்கியே விடுது. ரீகி பாரா துரபலரபா. அந்த பலம் இறங்குவதாக, அந்த வல்லமை இறங்குவதாக, அந்த விடுதலை உண்டாவதாக. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. ரீபி பாபா பாபா ஷபரதரா ரேகே பாரா தரபலதரா. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே. உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீ. நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீ. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா,
ஏசை கவலாதரமனதர நன்றி ஐயா. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, கைவிடாதபடி நடத்துகிற தெய்வமே, நன்றி ஐயா. ஏசையா நன்றி ஐயா. ஏசையா முழுகி போக விடல, எரிந்து போக விடல. அவன் நல்லவன். நனைந்தவன் அடையாளம், முங்கினவனும் அடையாளம், நனைக்கப்பட வேண்டியவனும் நனைக்கப்படாமல் அடையாளம். எலியாவும் ஜெபித்தான், பேதுருவும் ஜெபித்தான். பெதஸ்தா குளத்திலே அருகாமையிலே அமர்ந்திருந்த 38 வருடமாய் இருந்தவன் காத்திருந்து ஜெபித்தான். இயேசு வந்தவுடனே அவன் ஜெபித்தான், காத்திருந்தான். அது வரைக்கும் அவருடைய சத்தத்தை கேட்டவுடனே தன்னுடைய இருதயத்தினுடைய ஏக்கங்களை, குமரல்களை ஜெபமாய் தெரியப்படுத்தினான். காபாரா ஷாகாமனி ராஹாந்தே ரபலா ஹாந்தோனா. தேவ பிரசன்னம் எனக்கு உன்னை விடுதலை ஆக்குகிறது. தேவ பிரசன்னம் ஜெபத்தின் ஆழத்திலே கொண்டு போகிறது. விட்டு கொடுக்கிறது மேல ஜெபத்தின் ஆவி. ஜெபம் என்கிற மலையிலே கர்த்தரை நடைய பண்ணுகிறா. ஜெபம் என்கிற கடலிலே கர்த்தர் முங்க பண்ணுகிறா. ஓ, காத்திருக்கிறவர் அனுபவத்திலே கர்த்தரை கொண்டு வருகிறார். காபாரா தரபல ரமன ஷபல ரகதுடா. நன்றி அப்பா. Thank you Holy Master. எங்க பிள்ளைகளுக்கு கரத்துல கொடுக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு மேல இந்த ஜப ஆவி தங்கி இருக்கட்டும். எங்க பிள்ளைங்க தேசத்துல அடையாளமா இருக்கணும்ப்பா. யாருக்கு முன்னாடி வைக்கப்பட்டக்கூடாது, அவமானப்பட்டக்கூடாது. உங்களை வெளிப்படுத்துகிறவர்களாய், சத்தியத்திற்கு சாட்சியாய், தூணாய், ஆதாரமாய், அடையாளமாய் மாற்றப்படுவார்களாக, மாற்றப்படுவார்களாக. எஸ் எஸ், நீர் எங்களை எப்படி நடத்துகிறதுக்காக நன்றி. இந்த வாரத்தில் பிறந்தநாள் திருமண காண்கிற எங்கள் பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்த ஆயுஷங்களை கூட்டி கொடுத்து தொடர்ந்து சபைக்கும் சமூக சாட்சியத்தை நிறுத்தும். அண்டர் +2 முடிச்சு அட்மிஷன் காத்துக்க பிள்ளைகளுக்கெல்லாம் அட்மிஷன் காரியத்தை பொறுப்பிடுங்கப்பா. பணத்தை விளாங்கத்தை சந்திங்க. ஜாயின் பண்ணிக்கிற பிள்ளைகளை பாதுகாப்போடு கூட படிக்க கற்று உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் திருச்சபையில் பிள்ளைகள் பலவீனப்பட்டவளாய் காணப்படுவதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. சபையாராக இணைந்து நாங்கள் செபிக்கிறோம், வேலடைக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நீங்கள் பொறுப்பெடுத்த வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே.